ஹாய் எனிமீஸ். அந்தமான்ல இருக்கிற ரோஸ் அப்படிங்கிற தீவுல பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்கி இந்தியா கொடியை ஏற்றிருப்பாரு. யார் அவரு? நாம சின்ன வயசுல ஸ்கூல்ல ஆன்டனிம்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஆன்டனிம்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நேர் எதிர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இரவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பகல் வந்தே தீரும். அந்த மாதிரி நண்பன், எதிரி, நல்லது கெட்டது, நான் வயலன்ஸ், வைலன்ஸ். நான் வயலன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வர்ற பேரு மகாத்மா காந்தியோட பேராக தான் இருக்கும். அந்த மாதிரி வயலன்ஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்ற பேரு போஸ், சுபாஷ் சந்திர போஸ். போஸை எல்லாருமே செல்லமா நேதாஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நேதாஜின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். தலைவர் சுபாஷ் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி கப்பலுக்கு 9வது பையனா பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே ரொம்ப பெரிய பிரில்லியன்ட். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுலயே ஆர்மியில சேர்ந்து ஆர்மியை பத்தி டாப் டு பாட்டம் கத்துக்கிறாரு. கையோடய லண்டனுக்கு ஐசிஎஸ் படிக்க போறாரு. ஐசிஎஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இங்க ஐஏஎஸ் எப்படியோ அங்க ஐசிஎஸ். பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை பார்க்க பிடிக்காத சுபாஷ் சந்திர போஸ் பட்டத்தை வாங்காமே வந்துடுறாரு. சுபாஷ் 1938 அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா மாறுறாரு. அவர் தலைவராகி கொஞ்ச நாள்லயே காந்திக்கும் அவருக்கும் கொள்கை பிரச்சனை வருது. தலைவர் பதவியை ராஜினாமா பண்ற சுச்சுவேஷன் வருது. சுபாஷ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யறாரு. காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த அவரு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்குறாரு. அதுக்கு தலைவராகவும் மாறுறாரு. ஃபார்வர்ட் பிளாக்கோட தமிழகத்தோட தலைவரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வராங்க. ஃபார்வர்ட் பிளாக் அமைப்புல ஏகப்பட்ட தமிழர்கள் சேர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் சுபாஷ் ஒரு தடவை மதுரையில் உள்ள மீட்டிங்ல பேச வந்தப்போ, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் தமிழனா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது நமக்கு இவ்வளவு பெருமை. சுபாஷ் எப்படி மதுரைக்கு வந்தாரோ அந்த மாதிரி பல நாடுகளோட இராணுவ கட்டமைப்பை பார்க்கறதுக்காக மலேசியா, ஆஸ்திரியான்னு பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அப்போ ஆஸ்திரியாவுக்கு போன அவருக்கு எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட லவ் ஆகுது. அது தொடர்ச்சியா அனிதா போஸ் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. சுபாஷ் சந்திர போஸோட நடவடிக்கையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர் ஏதோ பண்றாரு சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து சுபாஷும் அவர் ஃப்ரெண்டும் தப்பிச்சு மாறுவேடம் போட்டுக்கிட்டு ஆப்கான் போகிறாங்க. அங்கே உள்ள இட்டாலி தூதரகத்தில் நான் இட்டாலிக்கு வரணும், எனக்கு அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட்டாலியும் அவர் அங்கே வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹிட்லர்கிட்ட இருந்து சுபாஷை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கிடைச்சிருச்சு. சுபாஷ் ஹிட்லரை பார்க்க ஜெர்மனிக்கு போயிருப்பாரு. அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹிட்லரோட குளோன் நிறையா சுபாஷ் முன்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சுபாஷ் அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு. குளோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தலைவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பிரச்சனை வருதோ அவங்களே மாதிரி இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி அவங்க கூடயே வச்சுப்பாங்க. அப்பந்தான் அவங்கள கொண்டா கூட ஒரிஜினலான ஹிட்லர் வந்து தப்பிக்க முடியும்ல. அதுக்காக குளோன் நிறைய செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி குளோன்லாம் சுபாஷ் முன்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ சுபாஷ் கண்டுக்கிடவே மாட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹிட்லர் வந்து சுபாஷோட தோள்பட்டையில் கை வைப்பார். அப்போ தான் சுபாஷ் சந்திர போஸ் ஹாய் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன உடனே ஹிட்லர் சுபாஷோட அறிவை பார்த்து மெய் சிலிர்த்து போயிருப்பாரு. ஹிட்லர் கிட்ட இந்தியாவோட விடுதலைக்காக சுபாஷ் சந்திர போஸ் ஹெல்ப் கேட்டு போயிருப்பாரு. ஆனால் ஹிட்லர் சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கும் சுபாஷுக்கும் கொள்கை ரீதியாக ஒத்து போகலை. ஹிட்லரோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை நாங்கள் ஒருத்தங்க தான் ஆளணும், நாசிங்கிற இந்த ஒரே ஒரு கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிட்லரோட கொள்கை. ஆனால் சுபாஷ் தன்னோட நாட்டுக்காக வந்திருக்காரு. ஆனால் ஹிட்லர் சுபாஷ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியில இருந்தபடியே ஃப்ரீ இந்தியா சென்டர் அப்படிங்கிற மையத்தையும் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுல ஆளுங்களையும் சேர்த்திருப்பாரு,
ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ரேடியோவையும் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் ஹிந்த், டெல்லி சலோ, உங்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு இந்தியாவோட விடுதலையை பரிசா அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுபாஷ் ஜெர்மனியிலிருந்து வெளியேறி ஜப்பானுக்கு போயிருப்பாரு. ஜப்பானில் போய் ஹெல்ப்பும் கேட்டிருப்பாரு. அவங்களும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒப்பந்தம்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வாரில் தோற்றதுக்கப்புறம் நம்ம சுபாஷை சோவியத் யூனியன் பக்கத்தில் இருக்கிற மஞ்சூரியாவில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சுபாஷும் மஞ்சூரியாவுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் ஏறி இருப்பார். ஆனால் ஏறின நம்ம சுபாஷ் திரும்ப இறங்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சுபாஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கஷ்டம் சார். நேதாஜியோட நல்ல பண்புகளை பத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் காந்திய தேசபிதா அப்படின்னு கூப்பிட்டது நம்ம நேதாஜி தான். நேதாஜி சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த கல்வியாளர், பெஸ்ட் கமாண்டரும் கூட. அது மட்டும் இல்ல, இந்தியன் நேஷனல் ஆர்மியில தலைவராகவும் இருந்தாரு. நம்ம நேதாஜி ஆசாத் அப்படிங்கிற பேங்கும் கிரியேட் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு நேதாஜி நல்ல மனசு கொண்டவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட டெத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. வெயிட் அப்போ நேரு இறந்தப்போ எடுத்த ஒரு போட்டோல இருக்கிறது யாரு? வெயிட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.